ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு டிஜே ஃபங்ஷன்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு, நல்லா தூங்கி எந்திரிச்சோன, காலையில 6 மணிக்கெல்லாம் நாங்க வந்து பிளேட்ல செய்ய ஆரம்பிச்சுட்டோங்க. இது ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கூடை சூப்பரா அலங்காரம் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. இது வந்து உப்பு கொட்டி வைக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு, உள்ள பேப்பர் போட்டு, மேல பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு, உப்பு உள்ள போகாம இருக்கிறதுக்காக, அதுக்கு மேல வந்து கோல்டன் ஷீட்ட போட்டு, நாங்க வந்து செல்லோ டேப் போட்டு சுத்தி ஒட்டிட்டோங்க. இதுல வந்து உப்பு கூடைக்காக உப்பு கொட்டி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து நகை வச்சு அத பிளேட்ல வரிசையில எடுத்துட்டு போறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோங்க. அடுத்தது வந்து இந்த தேங்காய் வந்து நல்லா தோலெல்லாம் சொரண்டிட்டு, இதுக்கு மஞ்சள் பூசி, அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணி பிளேட்ல அடுக்கிறதுக்காக தோல் சீவிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க எலுமிச்சம்பழமும், மஞ்சள், நடுவ பூ வச்சு சூப்பரா ஒரு பிளேட் ரெடி பண்ணிட்டாங்க. இது தேங்காவ எப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. உப்பு கூட ரெடி ஆயிடுச்சு. தேங்காய்லாம் நல்லா தோல் அப்படியே சீவி வச்சுட்டாங்கங்க வளவளன்னு. இது வந்து வாழைப்பழத்த ஒரு பிளேட்டிங் பண்ணியிருக்காங்கங்க. வாழைப்பழத்த சில சமயம் பெயிண்ட்லாம் அடிச்சு கூட அழகா பிளேட் பண்ணுவாங்க. இந்த தடவ வாழைப்பழத்த சும்மாவே பிளேட் பண்ணியாச்சு. அந்த ஓம் முருகா வந்து அந்த இது இருக்குல்ல எலுமிச்சம்பழம், ஆமா, அதுல வச்சிடலாம். இந்த பக்கம் சாக்லேட்டை வந்து பிளேட்ல அப்படியே அடுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து மேலே ஷீட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி மேலே பூவை வந்து ஒட்டி வைக்கணுங்க. அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குங்க. அடுத்தது வந்து இந்த ரூம் முழுக்கவே இந்த மாதிரி பிளேட் ரெடி பண்றதுக்காக அவ்வளோ திங்ஸ் இந்த ரூம்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து மதுரைக்கு வந்திருக்குங்க. அவ்வளோ திங்ஸும் அவ்வளோ பெரிய பேக்ல அங்கே சைடில் இருக்கு பாருங்க, அதில் எடுத்துட்டு வந்திருக்காங்கங்க. ஃபுல்லாக பாதி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இங்கே மிச்ச வேலையை அது எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு ஒவ்வொரு பிளேட்டா கீழே அப்படியே அடுக்கி வச்சிட்டு இருக்காங்கங்க. இவங்க வந்து பார்லர் வச்சிருக்காங்க உடுமலைப்பேட்டையில. அப்புறம் நிறைய நகை, அந்த ட்ரெஸ் எல்லாமே வாடகைக்கு விடுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி பிளேட்டிங்க அவங்க செஞ்சு கொடுக்குறாங்கங்க. யாருக்காவது வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு அவங்களோட நம்பர் ஷேர் பண்றேங்க. இது வந்து கொப்பரை தேங்காயை வந்து மேல தோலை சீவிட்டு அது கரெக்டா அந்த என்ன டிசைனோ அந்த இடத்துல மட்டும் அந்த தோலோட பகுதியை வச்சு அதுலேயே அது வந்து அழகா அந்த டிராயிங் பண்ணியிருக்காங்கங்க. சூப்பரான ஒரு விஷயங்க அது. அது வந்து சக்கரை மேல அது அப்படியே 4 இதையும் எடுத்து வச்சிருக்காங்கங்க. சுத்தி அந்த மஞ்சள் பூவை வந்து சொருகி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செமையா அவங்க பிளேட் வந்து ரெடி பண்றாங்கங்க. ரொம்ப அழகழகா ஒண்ணு ஒண்ணு ரெடி பண்றாங்க. ஆனா வந்து இன்னும் சூப்பர் சூப்பரா ரெடி பண்ணுவாங்க. இன்னும் பெரிய லெவல்ல எல்லாம் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானுமே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பிளேட் ரெடி பண்றத நான் வந்து பக்கத்துல இருந்து பார்க்குறேங்க. நானும் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் வந்து இந்த நிறைய இலை, பூ இதெல்லாம் வந்து அங்க மண்டபத்துல ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டெக்கரேஷனுக்கு. அங்க போய் கொஞ்சம் பூவெல்லாம் கூட நாங்க எடுத்துட்டு வந்தோங்க. அதையும் நிறைய யூஸ் பண்ணோங்க. அப்புறம் அங்க செடி அந்த இடத்துல இருந்த இட்லி பூ இருக்கும் இல்லையா, அதெல்லாமும் நிறைய பறிச்சுட்டு வந்து இதை வச்சிருக்கோம் பாருங்க, ரெட் கலர்ல எல்லாம். இது வந்து கல்கண்டு பிளேட்டை பாருங்களேன். சுத்தி இந்த பூவு நடுவையும் ஒரு பூவை வச்சு இதையும் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்படி ஏகப்பட்ட பிளேட் ரெடி பண்ணியிருக்கோங்க. அங்க கிடக்குற இலை இதெல்லாம் தாங்க அங்க போய் மண்டபத்துல எடுத்துட்டு வந்தது. தேங்காயை பாருங்களேன், அங்க தோல் சீவி வச்சாங்க இல்லையா, அதுக்கு வந்து எப்படி பச்சை கலர்ல அப்படியே அப்படியே சுத்திருக்காங்கன்னு, அது ஃபுல்லாவே மஞ்சள் பூசி ரெடி பண்ணணுமா. வெத்தலையை வந்து இந்த மாதிரி கட்டி கட்டி வைக்க சொன்னாங்க. நாங்க கொஞ்சம் சரியா வேற கட்டி வைக்கல. ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு இதுல வேற நாங்க அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கப்பே நடுவு கிளம்பி ஹல்திக்கு வந்தாச்சுங்க. அதை முடிச்சுட்டு மண்டபத்துக்கு போய் நாங்க செஞ்ச பிளேட்லாம் அதாவது ரெடி பண்ணி வச்சிடலாம், அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு போயிட்டோங்க. பாருங்க, அதுக்கு முன்னாடியே இங்க கோலம் போட்டாங்க ஒருத்தங்க வந்து. வர்ற வழியெல்லாம் அப்படியே அழகா துணியில டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மண்டபம் ரெடி ஆயிடுச்சுங்க. முன்னாடி வாழை மரம், முன்னாடி பூ அலங்காரம் எல்லாம் பண்ணியாச்சுங்க. இப்போ பிளேட் மட்டும் நாங்கள் ஃபர்ஸ்ட் அடுக்கி வச்சிடலாம், ஏன்னா வெயில் செம்மையா இருக்கு. ஈவினிங் வந்து நிச்சயதார்த்தம், அதுக்கு வந்து வரிசை பிளேட்டு, அப்புறம் என்ட்ரன்ஸ்ல வந்து வரவேற்கிற இடத்துல வந்து அந்த இடத்துலயும் பிளேட்டிங் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோங்க. ஏன்னா ஈவினிங் வந்து நாங்களும் கிளம்பணும் இல்லையா, அதனால
இப்பயே வந்து ரெடி பண்ணிடலாம், அப்புறம் வேர்க்கும், சாரி கட்டிட்டு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே வந்து நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. நான் வந்து ரெடி பண்ணதை விட வீடியோ தாங்க எடுத்துட்டு இருந்தேன். செம்ம வெயிலுங்க. வேர்வையோட அந்த ஃபங்க்ஷன் வேற வெளியில வேற ஹல்தி ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்களா, அதுல வந்து செமையா எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இப்போ வந்து இந்த இடத்துல அரேஞ்ச் பண்றதுக்காக பார்வதியும் அவங்க பசங்க 2 பேரும் லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் டேபிள் போட்டு எல்லாம் அடுக்கியாச்சு. அப்புறம் அந்த இடம் சரியா வராது, ரைட் சைடுல தான் மண்டபத்தோட வாசல் இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேருந்து இந்த சைடு ரைட் சைடு எல்லாத்தையும் டேபிள்லாம் எடுத்து வச்சு திருப்பியும் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன இருக்குங்கிறத நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுல பாருங்களேன், மீனாட்சி அம்மனோட கோயிலையே அவங்க ரெடி பண்ணியிருக்காங்கங்க. அதாவது குளம், அந்த வாசல் 4 கோபுரம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்கங்க. இந்த இடத்துல வந்து வச்சா, இது வந்து லெஃப்ட் சைடு வச்சாக்கா எல்லாரும் வந்து ரைட் சைடு தான் மண்டப வாசலுக்கு போவாங்க. அதனால லெஃப்ட் சைடு வேணாம்னு சொல்லிட்டு நாங்க அதை சேஞ்ச் பண்ணி ரைட் சைடு வைக்க போறோங்க. இப்போ வந்து ரைட் சைடு வந்து நீளமா, அதாவது ஒரு டேபிள் நீளமா வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம கோயில் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அறுபடை வீடு, முருகரோட அறுபடை வீடு அதுவும் வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து தட்டு, ஒரு அதாவது வாழைப்பழ தட்டு, அப்புறம் கல்கண்டு, வரவங்களை வரவேற்க பன்னீர், மஞ்சள், சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு பிளேட் ரெடி பண்ணியிருக்காங்கங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு, ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. மயில், விளக்கு 2, பழம்லாம் வச்சு கல்கண்டு, இது வாழைப்பழம், தேங்காய் பாருங்க என்ன அழகா அப்படியே மாத்திட்டாங்க பாருங்க, செமையா இருக்கு பாருங்க. அதுல பூவையும் வச்சிருக்காங்க, மஞ்சள் வச்சிருக்காங்க, வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு வரவங்களை வரவேற்கிறதுக்காக வாசல்ல இது அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. அடுத்தது வந்து உள்ள மண்டபத்துக்குள்ள நெக்ஸ்ட் அரேஞ்ச் பண்ண போறோம். அது நிறைய பிளேட்டிங். அது வந்து என்னன்னா வரிசைத்தட்டு, அது வந்து உள்ள அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டேஜுக்கு கீழே டேபிள் போட்டு அது அரேஞ்ச் பண்ண போறாங்க. அடுத்தது இது முடிச்சாச்சு, அடுத்தது உள்ள போலாம் வாங்க. இவங்க தாங்க பார்வதி, இவங்க தான் அந்த பியூட்டிஷியன். ஃபர்ஸ்ட் வந்து அழகா ஒரு ஆர்ச் மாதிரி வச்சு அதுல வந்து மரப்பாச்சி பொம்மை இருக்கும் இல்லையா, அது வந்து நல்ல பெரிய சைஸுங்க. அதுக்கு செம்மையா சாரி கட்டி அதுக்கு மேக்கப் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி செஞ்சு அதை ஃபர்ஸ்ட் சென்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டாங்கங்க. 2 சைடும் பிளேட்ஸுங்க. அதாவது நாங்க செஞ்சோம் இல்லையா வெத்தலை அந்த பிளேட்டு, அப்புறம் அந்த டால், சாக்லேட் டால், அப்புறம் சாக்லேட் அது, அப்புறம் நகையை வந்து வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டு, அப்புறம் நிறைய ஸ்வீட் பிளேட்டு, நட்ஸ் பிளேட்டு, அப்படியே வரிசையா அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அவங்களுக்கு வந்து அவங்க செஞ்சாதான் நல்லா திருப்தியா இருக்கு, அதனால அவங்களே அரேஞ்ச் பண்றாங்க பாருங்க. ஒவ்வொன்றா வச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இது வந்து ஆரஞ்சுங்க, 2 ஆரஞ்சை வந்து குச்சியில அப்படியே குத்தி, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அலங்காரங்க. செம்மையா எல்லாமே அப்படியே குண்டூசி, அதுக்குன்னு ஒரு கலர் கலரா குண்டூசி வாங்கி அந்த இதுல அப்படியே சொருகி செம்மையா செஞ்சாங்கங்க எல்லாமே. நான் இது வரைக்கும் இதை வந்து நான் அந்த பிளேட் பண்ணதை பார்த்ததே கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். சூப்பரா இருந்துச்சு, செம்மையா ஒரு நல்லா இருந்துச்சுங்க. அது வித்தியாசமா செய்யறது நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இது 2லயும் இன்னும் நகை வைக்கல. மாப்பிள்ளை வீட்டுல நகை வைப்பாங்க, அதுல வச்சுதான் எடுத்துட்டு போவாங்க. இப்போ வந்து நாங்க தனியா தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இதை அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு தான் ஈவினிங் நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க சாரி கட்டிட்டு வரணும். பாருங்க பிளேட்ஸ் எல்லாம் பாருங்க, நட்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ளது வந்து பேரிச்சம்பழமும் முந்திரி பருப்பு, அடுத்தது பாதாம் பிஸ்தா, அப்புறம் ஸ்வீட்டு, இதுவும் பாதாம் பிஸ்தா தாங்க. இதுவும் வந்து இது ஒரு சாக்லேட்னு நினைக்கிறேங்க. நல்லா அழகா இது பண்ணியிருக்காங்கங்க. அது எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல, பூ மாதிரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஊர்லயே செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்கங்க. லாஸ்டா வந்து ஒரு பழம், அந்த தட்டு ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெத்தலை வந்து நாங்க கட்டினோம் இல்லையா, அந்த வெத்தலை. அவ்வளவுதாங்க, பிளேட்டிங் இது வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கணும்ல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.